நடைபெற இருக்கிற இந்த சட்டப்பேரவை தேர்தல் என்பது இது ஏதோ இரண்டு கட்சிகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய தேர்தலாகவோ அல்லது இரண்டு தலைவர்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய தேர்தலாகவோ நாம் இந்த தேர்தலை கருதிவிட முடியாது. காரணம், இந்த தேர்தல் நம்முடைய முதலமைச்சர் சொன்னதை போல் தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்கும் இடையில் நடக்கக்கூடிய தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் அமைந்திருக்கின்றன. அடிப்படையில் நான் ஒரு செய்தியை மட்டும் உங்களிடத்துல சுட்டிக்காட்ட விரும்புவது, நான் கடந்த 10 நாளா நாகர்கோயில் தொடங்கி தொடர்ச்சியா நான் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கேன். இந்த தேர்தலில் ஒரு வித்தியாசம் வேறுபாடு என்னன்னா, 234 தொகுதியிலையும் ஒரு கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னா அது இன்னைக்கு திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்பது உறுதியாகிவிட்டன. காரணம் ஏன் அப்படின்னா, எதிர்கட்சியாக நிற்கக்கூடியவர்களுக்கும் நண்பர்களே, நம்ம எதிர்த்து களம் காணக்கூடிய அமைப்புகளுக்கும் நாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது இரண்டு அமைப்புகளுக்கு அடிப்படையில தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்பதற்கான உரிமை இல்லை. நீங்க முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். ரெண்டு அமைப்புக்கு ஏன் ஓட்டு கேட்க உரிமை இல்லைன்னா, ஒன்னு பிஜேபி, இன்னொன்னு அதிமுக. இந்த ரெண்டு கட்சிக்கும் தார்மீக அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்பதற்கு உரிமை இல்லாத கட்சிகள். இப்ப நீங்க ஏன்னு கூட கேட்கலாம். உங்களுக்கு பல பேருக்கு சந்தேகம் வரலாம், என்னங்க ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு கட்சி ஓட்டு கேட்க கூடாதுங்கிறீங்களா, அது நியாயமா கேட்கலாம். தார்மீக அடிப்படையில் கேட்க கூடாதுங்கிறதுக்கு நான் சொல்ற காரணம் வெறுப்பால் அல்ல. பிஜேபி இருக்கு பாருங்க, அந்த பிஜேபி முதல் பிரதம அமைச்சராக இருக்கிற நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷாவும் ஒரிசாவில் தேர்தல் நடந்துச்சு. கடந்த ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரிசாவில் ஒரு தேர்தல் நடந்துச்சு. அந்த ஒரிசா தேர்தலில் அவங்க பேசிய பேச்சு அது என்ன அப்படின்னா, ஒரிசா மாநிலத்தில் வி.கே. பாண்டியன் ஒருத்தர், அவர் தமிழ்நாட்டுக்காரர், ஒரு IAS அதிகாரி. இன்னும் சொல்ல போனா அந்த மாநிலத்தில் துறை செயலாளராக இருந்து பல திட்டங்களை தந்தவர், எங்க பெரிய அளவில் சாதனைகளை அந்த மாநிலத்தில் உருவாக்கியவர். அதனால இந்த மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்த நவீன் பட்நாயக் அவர்கள் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ண சொல்லிட்டு தன்னுடைய செயலாளரை கூட வச்சுக்கிட்டார். அவர் பேரு வி.கே. பாண்டியன். எந்த ஊருன்னா மதுரைக்கும் பக்கத்தில் இருக்கிற மேலூருக்கார் தான். அந்த மேலூரை சேர்ந்த வி.கே. பாண்டியன் அங்க பொறுப்பில் இருந்தப்ப நரேந்திர மோடி நண்பர்களே அங்கே தேர்தல் பிரச்சாரத்தில் பேசின பேச்சு என்னன்னா, ஒரு தமிழன் ஒரிசாவை ஆளலாமா, ஒரு தமிழன் ஒரிசாவில் அதிகாரியா இருக்கலாமா, ஒரிசா கோயிலுடைய சாவியை தமிழர்கள் திருடிட்டு போயிட்டாங்க, கோயில் சாவி தமிழ்நாட்டில் இருக்கு, தமிழர்கள் திருடர்கள் சொன்னவங்க தமிழன் ஒரிசாவை ஆளக்கூடாதுன்னா, தமிழன் ஒரிசாவில் பதவியில் இருக்கக்கூடாதுன்னா தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்பதற்குரிய அருகதை பிஜேபிக்கு உண்டா? யோசிச்சு பார்க்கணும். தமிழ் ஆளப்படாதுன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி ஓட்டு கேட்கலாமா? தமிழை யாராவது பிஜேபி ஓட்டு போடுவானா? நீ யோசிச்சு பார்க்கணும். அப்ப ஓட்டு கேட்பதற்கு தார்மீக அடிப்படையில் உரிமை இல்லாத கட்சி. இன்னும் சொல்ல போனா நண்பர்கள், பிஜேபி மட்டும் இல்ல, நான் பிஜேபிக்கு இன்னும் பல செய்தி உங்களுக்கு சொல்றேன். அவருக்கு பேர் என்ன தெரியுமா? சக்கரமூட்டை பழனிசாமி தான் அவர் பேரு. அந்த எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுறார் யோசிச்சு பாருங்க. எதிர்கட்சி தலைவர் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் தெரியுமா? எதிர்கட்சி தலைவர்னா இப்ப நம்ம பல பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, அவர் எதிரி கட்சி தலைவர் நினைக்கிறோம். எதிரான கருத்து சொல்லணும், ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் பேசணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எதிர்கட்சி தலைவருங்கிறதுக்கு அதுவல்ல பொருள். எதிர்கட்சி தலைவர்னா அதுக்கு என்ன பொருள்னா, நிழல் முதலமைச்சர்னு அர்த்தம். எதிர்கட்சி தலைவர்னா அவருக்கு பேரு நிழல் முதலமைச்சர். ஆனா எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டிற்கு செய்திருக்கிற துரோகம் நான் இப்ப ஒன்னொன்னா பட்டியல போறேன், உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. என்னன்னா, இந்த நீட்னு ஒரு நுழைவுத் தேர்வு இருப்பாருங்க. இந்த நீட் நுழைவுத் தேர்வில் தமிழ்நாட்டில் செத்து போன மாணவர்கள் 29 பேர். இந்த 29 பேருடைய சாவுக்கும் பொறுப்பேற்க வேண்டியவர் எடப்பாடி பழனிசாமி தான். ஏன் தெரியுமா? நீட்டுங்கிற நுழைவுத் தேர்வை தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கு காரணமே எடப்பாடி தான். இப்ப ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்தார். ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்த வரலையும் தமிழ்நாட்டில் நீட் இருந்துச்சா? கலைஞர் முதலமைச்சராக இருந்தப்ப தமிழ்நாட்டில் நீட் இருந்துச்சா? ஏன் அங்க நீட் இல்ல? ஏன் அம்மையார் இருந்தப்ப ஏன் நீட் இல்ல?
காரணம் அப்பவும் இந்தியா முழுவதும் நீட் இருந்துச்சு, தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு கொடுத்தார். ஏன்னா நாடாளுமன்றத்தின் நிலைக்குழு என்ன அறிக்கை கொடுத்தான்னா, எந்தெந்த மாநிலம் நீட்டிலிருந்து விலக்கு கோருகிறதோ அந்த மாநிலத்திற்கு விலக்கு அளிக்கணும்னா, அதனால தமிழ்நாட்டுக்கு மட்டுமே விலக்கு கொடுத்தார். தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுத்ததுனால நீட்டு உள்ள வரல. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வந்து உட்கார்ந்த உடனே தான் நீட்டுங்கிற நுழைவுத் தேர்வு தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. 29 பிள்ளைங்க செத்து போனாங்கன்னா அதுக்கு அவர் தான் காரணம். நீட் மட்டும் இல்ல, இந்த எக்ஸஸ் அண்ட் கம்யூனிட்டி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2020 வேளாண் திருத்த சட்ட மசோதா 3 மசோதா நிறைவேற்றினாங்க. இந்த 3 மசோதா நிறைவேற்றினதுனால விவசாயி இருக்காங்க பாருங்க, 1.5 ஆண்டு காலம் டெல்லியில மழையில வெயிலில பனியில சாலையில் ரோட்ல படுத்தே கிடந்தான், செத்தே போனான். கிட்டத்தட்ட 900 விவசாயிகள் செத்து போனான். ஜார்க்கண்ட்ல ஒரு விவசாயி கடிதம் எழுதி வச்சுட்டு செத்தான், இனிமேல் நீங்கள் யாரும் பிஜேபிக்கு ஓட்டு போட கூடாதுன்னு கடிதம் எழுதி வச்சுட்டு செத்தான். அப்ப 900 விவசாயிகள் சாவுக்கு காரணமா இருந்த வேளாண் திருத்த சட்ட மசோதாவை ஆதரித்து ஓட்டு போட்டவர் எடப்பாடி பழனிசாமி என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. வேளாண் திருத்த சட்ட மசோதாவை வரவேற்றவர், நீட்டு நுழைவுத் தேர்வை வரவேற்றவர், உள்ளே அனுமதித்தவர். இதை விட இன்னொரு பெரிய கொடுமை என்னன்னா, உங்களுக்கு தெரியும், சாத்தான் குளத்துல அப்பாவையும் பையனையும் போலீஸ் அடிச்சு கொண்டான். இப்ப அண்மையில் அவன் செத்து போனதுக்கு 2 பேரும் இறந்ததுக்கு நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்கன்னா, கொலை செய்தவர்களுக்கு அடிச்சு கொன்ன காவல்துறை அதிகாரிகளுக்கு இரட்டை தூக்கு தண்டனை. ஒரு தூக்கு தண்டனை இல்ல, ரெட்டை தூக்கு தண்டனை. நீ கூட நினைக்கலாம் ஒரு தூக்கு தண்டனை செத்து போயிருவான், அப்புறம் ஏன்டா ரெட்டை தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா, 2 தூக்குல போடக்கூடிய அளவுக்கான குற்றங்கிறாங்க. அந்த குற்றத்துக்கு வலிமை 2 தூக்குல போடக்கூடிய அளவுக்கு இருக்கு. அவ்வளவு குற்றத்தை அவங்க செஞ்சிருக்காங்க, அடிச்சே கொண்டான். அப்ப காவல்துறை மந்திரி யார் தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி தான். அவர் தான் ஒரு முதலமைச்சர் தான் காவல்துறை அமைச்சர், காவல்துறைக்கு அவர் தான் மந்திரி. அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார், அப்பனும் பையனும் போலீஸ் அடிச்சு கொள்ளல, மூச்சு திணறி செத்து போனாங்க அவர் சொன்னார். இப்ப இதுக்கெல்லாம் அவர் தான் பொறுப்பேற்கணும். நீங்க ஏதோ சாத்தான் குளம் மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரியும் தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் 14 பேரை காக்கா குருவியை சுடுவதை போல போலீஸ் சுட்டுச்சா இல்லையா? காக்கா குருவி சுடு போல சுட்டு கொண்டாங்க, 14 பேர் செத்து போனோம். அப்படி 14 பேர் செத்து போனப்ப காவல்துறை மந்திரி இவர் தான். இவர் சொல்லாம காவல்துறை சுடாது, இவர் சொல்லாம காவல்துறை சுட முடியாது. அப்படி சுட்டுச்சுன்னு சொன்னா இவருக்கு தகுதி இருக்க ஆள்வதற்கு. அப்ப 14 பேர் சாவுக்கும் இவர் தான் பொறுப்பேற்கணும், அந்த 2 பேர் சாவுக்கும் இவர் தான் பொறுப்பேற்கணும். நண்பர்களே, இதை விட மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பற்றி கவலைப்படாதவர், முன்னேற்றத்தை பற்றி கவலைப்படாதவர் இவர் தான். தமிழ்நாட்டின் முதலமைச்சரை பார்த்து என்ன சொல்றாருன்னா, கொரோனா பெருந்தொற்றின் போது இவர் இருந்திருந்தா, ஆட்சியில் இருந்திருந்தா கொரோனாவில் செத்து போயிருப்பார். இப்படி யாராவது ஒரு தலைவர் பேசுவாங்களா? இப்ப நம்ம பேசுறோம், நம்ம என்னைக்காவது எடப்பாடி பழனிசாமி இந்த நோயில செத்து போயிருவார்னு யாராவது சொல்றாங்களா? யாராவது பேசுவாங்களா? முதல்ல அடிப்படை நாகரிகமா, இது முதல்ல அடிப்படை பண்பாடா? இப்ப நம்ம முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இவர் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றார். முதலமைச்சர் பொறுப்பு ஏற்ற உடனே அவர் முதல்ல போன ஊர் எது தெரியுமா? அவர் முதலமைச்சர் பொறுப்பேற்றுடன் முதல்ல போன ஊரு கோயமுத்தூர். கோயமுத்தூர் எதுக்கு தெரியுமா போனார்? கொரோனா நோயாளிகள் பார்க்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், கொரோனா காலத்துல புருஷன் செத்து போனா பொண்டாட்டி புருஷன் உடலை தொட்டு அடல, பொண்டாட்டி செத்து போனா புருஷன் பொண்டாட்டி உடலை தொட்டு அடல, அம்மா அப்பா செத்து போனா பிள்ளை தொட்டு அடல, சொந்தக்காரன் துக்கத்துக்கு வரல, இன்னும் சொல்ல போனா நம்மால தூக்கி அடக்கம் பண்ணல, கயிறு கட்டி இறக்கணும், தொடமாட்டேன்னா சொந்தக்காரனும் வரல, உறவுக்காரனும் வரல, யாருமே தொடல. ஆனா உலகத்திலேயே, தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல உலகத்திலேயே ஒரே ஒரு தலைவன் மட்டும் கொரோனா வார்டுக்குள்ள போய் கொரோனா உடையணிந்து கொண்டு கொரோனா நோயாளிகளை நான் இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை காப்பாற்றுவேன் சொன்ன ஒரே முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை தவிர இந்தியாவில் யாரும் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு முதலமைச்சர். நண்பர்களே, இந்த மண்ணில் அவர் சாதித்திருக்கிற சாதனை, அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய திட்டங்கள், நாம் அடைந்திருக்கக்கூடிய பயன், நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த தமிழ்நாடு பல முதலமைச்சர் பார்த்திருக்கு. தமிழ்நாட்டிலேயே ரியல் ஹீரோ யார் தெரியுமா? நீ தமிழ்நாட்டு ரியல் ஹீரோ, உண்மையான கதாநாயகன் யார் அப்படின்னா, தமிழ்நாட்டின் உண்மையான கதாநாயகனுக்கு பேர் தான் மு.க. ஸ்டாலின். அவர் தான்
தமிழ்நாட்டின் உண்மையான கதாநாயகன். இந்த சினிமாவில் நடிக்கிறவங்க கதாநாயகன் இல்லை. இப்ப சில பேர் சினிமா நடிகரை கொண்டு வந்து இறக்குறாங்க பாருங்க. இந்த நடிகரை பற்றி நான் சொல்லலை. இப்ப வந்து இறங்கி இருக்கார் ஒரு நடிகர், அவரை பத்தி நான் சொல்லலை. அம்பிகான்னு ஒரு நடிகை இருக்கு பாருங்க, ஒரு அம்மா நடிகை அம்பிகான்னு ஒரு அம்மா இருக்காங்க பாருங்க. அந்த நடிகை சொல்லுது அவர் நடிகரே கிடையாதுங்குது. அவர் யாருன்னா அவர் நடிகர் இல்ல, அவர் என்டர்டெய்னர். அதாவது ஒரு பொழுதுபோக்கு, நடனம் ஆடுவார், டான்ஸ் ஆடுவாரை தவிர அவருக்கு நடிக்கவே தெரியாது. சொல்றது யார் தெரியுமா? அம்பிகா. அந்த அம்மா சொல்லுது ஏதாவது ஒரு மாறுபட்ட வேடத்தில் ஒரு நடிச்சிருக்காரா, ஒரு வித்தியாசமா நடிச்சிருக்காரா? அவருக்கு நடிக்க ஆடதான் தெரியுமே தவிர நடிக்க தெரியாது. அவர் நடிகனே கிடையாது. அந்த அம்மா சொல்லுது. நீ யார வேணாலும் கொண்டு வந்து இருக்கலாம். நான் ரியல் ஹீரோன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தமிழ்நாடு பல முதலமைச்சர் பார்த்திருக்கு. இப்ப வயசானவங்க எல்லாம் இருக்கீங்க, உங்க காலத்தில் ஒப்பிட்டு பாருங்க. தமிழ்நாட்டு முதல் முதலமைச்சர் யார் அப்படின்னா, தமிழ்நாடு இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சருடைய பேரு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். அவருக்கு அடுத்த முதலமைச்சராக வந்தவர் குமாரசாமி ராஜா, அவருக்கு அடுத்து ராஜகோபாலாச்சாரியார், அதுக்கு அடுத்து காமராஜர், அதுக்கு அடுத்து பக்தவசலம், அதுக்கு அடுத்து அண்ணா, அண்ணாவுக்கு அடுத்து கலைஞர், கலைஞருக்கு அடுத்து இடையில் நாவலர், நாவலருக்கு அடுத்து எம்ஜிஆர், எம்ஜிஆருக்கு அடுத்து ஜானகி அம்மையார், ஜானகி அம்மையாருக்கு அடுத்து ஜெயலலிதா அம்மையார், ஜெயலலிதா அம்மையாருக்கு அடுத்து ஓபிஎஸ், ஓபிஎஸ்க்கு அடுத்து இபிஎஸ், இபிஎஸ்க்கு அடுத்து இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உட்பட பல முதலமைச்சரை இந்த தமிழ்நாடு பார்த்திருக்கு. இப்ப நான் சொன்ன பாருங்க, இத்தனை முதலமைச்சர் உங்க பல பேருக்கு. குமாரசாமி ராஜா எந்த ஊருக்காரர் தெரியுமா? குமாரசாமி ராஜா எப்ப முதலமைச்சர் தெரியுமா? அவர் இருந்தப்ப என்ன திட்டம் சொன்னார் தெரியுமா? தெரியாது. யாராவது ராஜாஜி பேசுறோமா? யாராவது பக்தவசலத்தை பேசுறோமா? இப்ப காமராஜர் பேசுறோம், இப்ப அண்ணாவை பேசுறோம், இப்ப கலைஞரை பேசுறோம், இப்ப எம்ஜிஆர் பேசுறோம். ஏன் ராஜாஜி பேசுறது இல்ல? ஏன் பக்தவசலத்தை பேசுறது இல்ல? ஏன்? அது யோசிச்சு பாருங்க. மக்களை பற்றி எந்த தலைவர்கள் கவலைப்பட்டார்களோ அவங்க மக்கள் நினைச்சு பார்க்கிறோம். இப்ப காமராஜர் நம்ம தமிழ்நாட்டில் 9 வருஷம் முதலமைச்சர் இருந்தார். காமராஜர் 9 வருஷம் முதலமைச்சர். காமராஜர் முதலமைச்சரா இருந்தப்ப வந்ததுதான் இந்த தஞ்சாவூர் இருக்கு பாருங்க, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ். இந்த மெடிக்கல் காலேஜ் என்பது காமராஜர் கொண்டு வந்தது. காமராஜர் ஆட்சிக்குள்ள தான் பெல் தொழிற்சாலை. காமராஜர் ஆட்சிக்கு வந்தப்பதான் ராஜாஜி மூடியது 6200 பள்ளி. பெருந்தலைவர் காமராஜர் திறந்தது 14,000 பள்ளி. காமராஜர் பள்ளிக்கூடம் ஊர் ஊரா பள்ளிக்கூடம் திறந்தார். இதெல்லாம் காமராஜர் செஞ்சார். அண்ணா 5 வருஷம் முதலமைச்சர் இல்லை, அண்ணா 2 வருஷம் கூட கிடையாது, ஓராண்டு 11 மாதம் தான் அண்ணா முதலமைச்சர். அவர் பல சாதனை தமிழ்நாடுன்னு பேர் வச்சார். இருமொழி கொள்கை செஞ்சார், சட்டம் கொண்டு வந்தார், சுயமரியாதை திருமணத்துக்கு சட்டப்படி தந்தார், சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு பட்டயம் வழங்கினார், அரசு அலுவலகங்கள்ல மத சின்னங்கள் இருக்கக்கூடாதுன்னா அண்ணா செஞ்சார். அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் முதலமைச்சர் வந்தது 19 ஆண்டு காலம். 19 ஆண்டு காலம் முதலமைச்சர் வந்தவர் கலைஞர். 5 முறை முதலமைச்சராக பொறுப்பேற்றவர் கலைஞர். முதல் தேர்தல் கலைஞர் போட்டியிட்டது 1957 குளித்தலை. அவர் கடைசியா போட்டியிட்டது திருவாரூர். தஞ்சாவூர்ல நின்னாரு, சேப்பாக்கத்தில் நின்னாரு, திருவல்லிக்கேணியில் நின்னாரு, சைதாப்பட்டியில் நின்னாரு, தமிழ்நாட்டில் பல தொகுதியில் நின்னாரு. கலைஞர் தேர்தலில் நின்று தோல்வியே பார்க்காத ஒரே தலைவர் யாருன்னா கலைஞரை தவிர இந்திய அவ்வளவு தலைவனே கிடையாது. அவர் நின்ன தேர்தலில் தோத்தது கிடையாது. 57 இருந்து அவர் வெற்றி தான், ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கார். இன்னைக்கு கலைஞர் ஊழல் பண்ணியிருக்கார். இப்ப பல பேர் சொல்றாங்க. இப்ப உங்களுக்கு நேற்றுக்கு கூட எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கார். ஊழலுக்காகவே கலைஞர் ஆட்சி கலைக்கப்பட்டதுங்கிறார். நான் சவால் விடுறேன், பழனிசாமி யாரை வேணாலும் அழைச்சிட்டு வா, கலைஞர் ஊழல் பண்ணார்னு ஏதாவது அறிக்கை உண்டா? ஏதாவது ஆதாரம் உண்டா? நீங்க சொல்றான் பாருங்க, சர்க்காரிய கமிஷன் சர்க்காரிய கமிஷன். சர்க்காரிய கமிஷன் அதற்காக அமைக்கப்பட்டது கிடையாது. சர்க்காரிய கமிஷன்ல கலைஞர் பற்றிய ஒரு செய்தி உண்டா? ஒரு பேர் உண்டா? ஒரு வார்த்தை உண்டுன்னு சொல்லுங்க. சர்க்காரிய கமிஷன்ல என்ன குறிப்பு இருக்குன்னு தெரியாது, சொல்றதெல்லாம் பொய்யே எழுதுறான். இன்னும் பல பேர் சொல்லலாம், திருட்டு ரயிலில் வந்தார், திருட்டு ரயிலில் வந்தாருங்கிறான். நண்பர்களே, கலைஞர் யார் தெரியுமா? எப்பேற்பட்ட தலைவர் தெரியுமா? திருட்டு ரயிலேறி வந்தார்னு வனவாசத்தில் கண்ணதாசன் எழுதுனாங்கிறான். கண்ணதாசன் சொல்றான், தான் திருட்டு ரயிலேறி, நான் ரயில் ஏறினேன், அவர் ஏறி இருக்கார், நான் ரயில் ஏறி வரும்போது டிக்கெட் எடுக்காம வந்தேன்னு தன்னை பற்றி சொல்றாரு தவிர கலைஞரை சொல்லலை. ஆனா வெள்ள கலைஞர் சொன்னார், கலைஞர் சொன்னார், ஆதாரம் காட்டு. நீ யோசிச்சு பாருங்க. இன்னும் தெளிவா சொல்றேன், திமுகவில் தேர்தலில் கலைஞர் நின்னது 57,
57 தான் கலைஞர் அரசியல் தேர்தல் நிற்கிறார். 52லயே சென்னையில சொந்த வீடும் சொந்த காரு வச்சிருந்த திமுகவில் ஒரு தலைவர் உண்டுனா அது கலைஞரை தவிர வேறு யாரும் கிடையாது. அவர் சினிமாவில் எழுதிய வசனம், சினிமாவுக்கு எழுதிய கதை, அதுல அவர் சம்பாதிச்சது பல பேருக்கு தெரியுமா? இப்ப கலைஞர்ங்கிற பேர் இருக்கு பாருங்க, அந்த பேரை பட்டத்தை கொடுத்தது இந்த தஞ்சாவூர் தான். இந்த தஞ்சாவூர் தான் கலைஞர்ங்கிற பட்டமே கொடுத்துச்சு. அப்பேற்பட்ட கலைஞர் 52ல சொந்த வீடும் கார் வாங்கினவர். ஆனா இவங்க போற போக்கில் எதை வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் பேசலாம், பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா நண்பர்களே, 19 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த கலைஞர் தான் கருவறை தொடங்கி கல்லறை வரையிலும் நாட்டில் திட்டம் தந்தவர். இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க, தாய்மார்கள் காலத்திற்கு ஒரு தலைவனுக்கு நன்றி சொல்லணும்னா அது கலைஞருக்கு தான். ஏன் தெரியுமா? இந்தியாவிலேயே பெண்களுக்கென சொந்த காலில் நிற்க வேண்டும் என்பதற்காக சுய உதவி குழுவை இந்தியாவிலேயே முதலில் உருவாக்கியவர் கலைஞர் தான். இந்த சுய உதவி குழு உருவாக்குனது தர்மபுரியில ஒரு சுய உதவி குழுவை உருவாக்கினார். ஒரு குழுவா சேர்ந்து நான் நண்பர்களை பொருளாதாரம் லோன் வாங்கி ஒரு தொழிலை நடத்தி அதன் மூலமாக வருமானத்தை பெற்று சொந்த காலில் நின்று நாம் குடும்பத்தை இயக்கலாம். அந்த தன்னம்பிக்கை பெண்களுக்கு உருவாக்கணும் சுய உதவி குழு. இந்த சுய உதவி குழு மட்டும் இன்னொன்னு சொல்றேன், நீங்க எல்லாம் இருக்கீங்க, கர்ப்பிணி பெண்களுக்கு மாதம் 1000 கலைஞர் 6000 கொடுத்தார். இப்ப 12000 கொடுக்கிறார். அப்ப 6000 கொடுத்தார். ஏன் தெரியுமா? பல பெண்களுக்கு ஏன் கொடுக்கிறான்னு தெரியாது, கொடுத்தார் நம்ம வாங்கணும் அப்படி தான் நினைச்சிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு காரணம் உண்டு. இந்திய மருத்துவ ஆய்வரங்கம் ஒரு அறிக்கை கொடுத்தோம், அதிகமான பெண்கள் எப்ப சாவுறாங்க எப்ப இறக்குறாங்க அப்படின்னா பிரசவ நேரத்துல தான் பெண்கள் அதிகமா சாவுறாங்க. ஏன்னா ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அளவிற்கு உடம்புல போதிய வலிமை இல்லை, சத்து இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா சோக வியாதி என்பது பெண்களை தாக்குகிறது. இந்த சோக வியாதி இல்லாம இருக்கணும்னா என்ன சாப்பிடணும்? அயன் அப்படிங்கிற இரும்பு சத்து இருக்கணும். அயன் என்ன? இரும்பு சத்து. எப்படிப்பட்ட இரும்பு வரணும்னா என்ன சாப்பிடணும்? பால் சாப்பிடணும், பழங்கள் சாப்பிடணும், பேரிச்சம்பழம் சாப்பிடணும், தேன் சாப்பிடணும். இது யாராவது கூலி வேலை பார்க்கறவங்க சாப்பிட முடியுமா? ஏழை எளிய மக்கள் சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. அப்ப கலைஞர் சொன்னார், உன்னால வாங்கி சாப்பிட முடியாது, நான் மாதம் 1000 6 மாதத்துக்கு 6000 தரேன், நல்லா சாப்பிட்டு பெண்கள் சாக கூடாது, வலிமையாக குழந்தையை பெற்றெடுத்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் பெண்களுக்கு 6000 நிதியை வழங்கி பெண்களுடைய உயிரை காப்பாற்றியவர் கலைஞர். நல்லா யோசிச்சு பாருங்க, அவர் தந்த திட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை முதல்ல கொடுத்தது இந்த இயக்கம் தான். பெண்களுக்கு வேலை வாய்ப்புல 30% இடஒதுக்கீடு இந்த இயக்கம் தான் கொடுத்துச்சு. வேற எந்த மாநிலத்திலாவது பெண்களுக்கு இடஒதுக்கீடு உண்டா? யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க ஓட்டு போறிய பாருங்க, ஓட்டு போற உரிமை. இந்த ஓட்டு போற உரிமையை முதல்ல நமக்கு யார் விதமா கொடுத்தது? முதல்ல பெண்களுக்கு ஓட்டு போற உரிமை இருந்துச்சா? முதல்ல பெண்களுக்கு ஓட்டு போற உரிமை இல்லை. நீதி கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வரையிலையும் இங்கே மட்டும் இல்ல, அமெரிக்காவில் கூட பெண்களுக்கு ஓட்டு போற உரிமை இல்லை. வேற எந்த நாட்டிலும் பெண்களுக்கு ஓட்டு போற உரிமை இல்லை. பெண்களுக்கு முதல்ல ஓட்டு போற உரிமையை கொடுத்தது நீதி கட்சி தான். ஆனா கலைஞர் பல திட்டங்களை தந்தாலும் நண்பர்களே, இவர்களுடைய திட்டம் எல்லாம் ஒரு எல்லை தான், ஒரு எல்லையோட நின்று போச்சு. ஆனா இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தருகிற திட்டம், இந்த திட்டத்தை உலகம் பாராட்டு, உலகம் வியந்து பாராட்டு. ஏன் உலகம் வியந்து பாராட்டுது? நீ யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு திட்டமும் ஒரு முதலமைச்சர் தந்துட்டு அந்த திட்டத்தின் மூலமா எவ்வளவு பெரிய வெற்றி வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம ஊர்ல திட்டத்துக்கு தர நிதியை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா இலவசம் வாங்க. இப்ப நம்ம கொடுக்கிற திட்டத்துக்கு பேரு இலவசம் அல்ல. நம்முடைய முதலமைச்சர் அது தெளிவா சொல்றார், நான் இலவசமா கொடுக்கல, நான் கொடுப்பது முதலீடு. பெண்கள் படிக்கணும், ஆண்கள் படிக்கணும், எல்லோரும் படிக்கணும், அந்த முதலீடாகத்தான் நான் கொடுக்கறத பார்க்கிறேன்.